பால் பற்றி தான் அதிகமாக பேசிக்கிட்டே இருக்கோம் இல்லையா. ஏன்னா நம்ம பால் தான் அதிகமாக பயன்படுத்துகிற பொருள்ன்றதுனால பாலை பற்றி அதிகமாக பேசிக்குவோம். சரி, நமக்கு பால் ஓகே, நமக்கு பாலுக்கு பதில் நிறைய ஆல்டர்னேட்டிவ் உணவுகள் இருக்குது. பால் சாப்பிடாமல் இருக்க முடியும், டீ காஃபியில் பால் சேர்த்துக்காமே சாப்பிட முடியும். ஆனால் குழந்தைகள், தாய்மார்கள் இல்லாத குழந்தைகள், தாய்ப்பால் இல்லாத குழந்தைகள் என்ன செய்வாங்க மேடம்? நீங்கள் வந்து பாலே வந்து பால் பவுடரும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, அதில் வந்து மெலமைன் இருக்குன்னு சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் இந்த பாலில் ஆவின் பால் போன்ற பால் பேக்கெட் பால்லேயும் வந்து நிறைய கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்க. அதுலேயே அது நிறைய டிட்டர்ஜென்ட் போடுற, அப்புறம் டிசைனர் போடுற பொருட்கள் ஆட் பண்ணுறாங்க, பாஸ்டரைசேஷன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உள்ள கிருமிகளை அழிக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க. சுவைக்குட்டிகள், புளியூட்டிகள்லாம் சேர்த்து அந்த பாலில் தண்ணியிலே கெடுக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க. சரி பசுமாட்டு பாலாவது கொடுக்கலாம் அப்படின்னா பசுமாட்டுக்கும் ஊசி போடுறாங்க, ஆர்பிஜிஹெச் இன்ஜெக்ஷன் போடுறாங்க. அது போக செயற்கையாக வந்து பால் சுரக்கிறதுக்கான ஹார்மோன் இன்ஜெக்ஷனும் போடுறாங்க. அது வந்து பாலில் தான் வரும், அதுலேயே நிறைய பாதிப்புகள் இருக்குன்னு சொல்லுவீங்க. அப்போ நாங்கள் வந்து தாய் இல்லாத குழந்தைங்களுக்கு என்ன மாதிரியான பாலை கொடுக்குறது, அந்த குழந்தைங்க எப்படி வந்து பசிச்சு அழுதாங்கன்னா நாங்கள் என்ன பால் கொடுக்குறது, நிறைய தாய்மார்கள் கேள்வியாக இருக்கும் இல்லையா. இந்த கேள்விக்கான விடையை தான் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். தாய்ப்பால் தான், தாய்ப்பாலுக்கு நிகர் இந்த பிரபஞ்சத்தில் எதுவுமே கிடையாது. ஒரு தாய் இருக்கிற குழந்தைக்கு நிச்சயமாக தாய்ப்பால் சுரக்கணும். அதான் ஒரு உயிர் ஜெனிக்கிறதுக்கான உணவு, ஒவ்வொரு உயிருக்கான உணவு வந்து இந்த பிரபஞ்சத்தில் உண்டு. அதான் விதி. எந்த உயிருக்குமே உணவு இல்லை அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சத்துடைய நியதியே கிடையாது. எல்லா உயிர்களுக்குமே உணவு உண்டு இந்த பிரபஞ்சத்துக்கு, அப்படி இருக்குது. ஆனால் ஏதோ ஒரு ரீசன்னால், நம்ம வாழ்வியல் முறையோட தவறுகள்னால, நம்ம எடுத்துக்கிற ரசாயன மருந்துகளுடைய வீரியம்னால சில தாய்மார்களுக்கு வந்து தாய்ப்பால் சுரக்கிறது இல்லை, அந்த சுரபிகள் மரடு தப்பி போயிடுது. அது வாழ்வியல் முறையோட தவறுகள். ப்ளஸ் கர்ப்பம் தெரிச்ச காலங்களில் அவங்களுக்கு கொடுக்குற ரசாயன மருந்துகள் இல்லை, அவங்க ரொம்ப நாளாக வந்து குழந்தையின்மையால் கஷ்டப்பட்டிருப்பாங்க, அதுக்காக எடுத்த ட்ரீட்மெண்ட் முறைகள், அதுக்காக எடுத்த மாத்திரை மருந்துகளாலையும் மார்பகங்கள், அந்த பால் சுரக்கிற சுரபிகள் வந்து மலட்டுத்தன்மை வந்துடும். சரிங்களா, இது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொன்று வந்து குழந்தைங்களுக்கு தாய்மார்களே இல்லாத குழந்தைகள், இங்கே தாய் இறந்து இருக்கிறது, இல்லை பிறந்த உடனே தாய் இறந்து போகிற குழந்தைகள், அப்புறம் அநாத ஆசிரமத்தில் இருக்கிற குழந்தைகள். ஸோ இந்த மாதிரியான குழந்தைங்களுக்கு என்ன பண்ணலாம்? தாய்ப்பாலை இதுக்கு பதில் மாட்டுப்பாலுக்கு பதில், பவுடர் பாலுக்கு பதில், பேக்கெட் பாலுக்கு பதில் என்ன பால் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாய்ப்பாலுக்கு ரொம்ப 100% நிகர் இல்லைனாலும் ஓரளவுக்கு தாய்ப்பாலுக்கு நிகரான சத்து இருக்கிற ஒரே ஒரு உணவுப் பொருள் பார்த்தீங்கன்னா தேங்காய் பால். தேங்காய் பாலில் மட்டும்தான் தாய்ப்பாலுக்கான மேக்ஸிமம் இல்லைனாலும் மினிமம் விட கொஞ்சம் அதிகமாகவே வந்து சத்து. அப்படி என்ன தேங்காய் பாலில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புக்கு தேவையான எதிர்ப்பு சக்தி இருக்குங்களா, அந்த எதிர்ப்பு சக்தியை உண்டாக்குற, எதிர்ப்பு சக்தியை, நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குற லாரிக் ஆசிட் அப்படிங்கிற மோனோ லாரிக் அப்படின்ற ஒரு சத்து வந்து தேங்காய் பால் இருக்குது. இதனால தான் அமெரிக்கா என்ன பண்ணிருக்குன்னா, இந்தியாவில் தயாரிக்கிற தேங்காயிலேருந்து வர எண்ணெயை வந்து காப்புரிமையை எடுத்துக்கிட்டு அவங்க நாட்டுக்கு அவங்க எடுத்துக்கிறாங்க. இங்கே நம்ம யூஸ் பண்ணுற எல்லா தேங்காய் எண்ணெயுமே வெறும் கூட ஆயிருக்காங்க. அப்போ ஒரிஜினலாக இங்கே கிடைக்கிற தேங்காய் எண்ணெய் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா கிட்ட தான். அவங்க தான் இங்கேருந்து கொண்டு போகிறாங்க. இது டீ தூளுக்குமே பொருள். நம்ம சாப்பிட்ற டீ தூளெல்லாம் டீ தூளே கிடையாதுங்க, அதெல்லாம் தேர்ட் குவாலிட்டி. ஃபஸ்ட்டு குவாலிட்டி இந்தியாவில் விளையிற ஒவ்வொரு டீ தூளும் அமெரிக்கா கம்பெனி, வெளிநாட்டு கம்பெனிகளுக்கு தான் போயிட்டு. நம்ம சாப்பிட்றதெல்லாம் செக்கையை தான் சாப்பிட்டுருக்கோம். உண்மையான டீ தூள் கலர் வந்து இப்போ நம்ம டீ சாப்பிட்றோம் இல்லை, அந்த கலரே கிடையாது. டீ தூளோட நிறம் எல்லாமே வேறு. அதை எல்லா டீ தூளையும் அவங்க தான் எடுத்துகிட்டு இருக்காங்க, அங்கே தான் போயிட்டுருக்கு. நம்ம ஆளுங்க எப்போவுமே நமக்காக உழைக்க மாட்டாங்க, வெளிநாட்டுக்காரங்க தான் உழைப்பாங்க. இங்கே படிச்சுட்டு வெளிநாட்டில் போய் வேலை செய்வாங்க, இங்கே ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு அங்கே போய் அவங்களுக்கு செய்வாங்க. இதெல்லாம் நம்ம கொண்டு நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நம்ம குழந்தைங்களே அப்படி தானே ப்ராக்டிஸ் பண்ணுறோம். வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறதும் அங்கே இருக்கிற சம்பாதியத்தை தான் வந்து பெரிய லெவலில் நம்ம நினச்சிட்ருக்கோம் இல்லையா. அப்போ நம்ம இந்தியாவில் சாப்பிட்டு இந்திய சமூகத்தில் நம்ம கிடைக்கிற அறிவை வந்து இங்கே பயன்படுத்தணும் அப்படின்ற அடிப்படை அறிவு வந்து நம்மக்கிட்ட வந்து போயிடுச்சு. ஸோ இந்த டீ தூள் முதற்கொண்டு தேங்காய் எண்ணெய் முதற்கொண்டு எல்லாமே அமெரிக்கா காப்புரிமை எடுத்துக்கிட்டு அவங்க பயன்படுத்தாங்க. ஏன் அவங்க காப்புரிமை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு நல்லாவே தெரியும் தேங்காய் எண்ணெயிலையும் சரி லாரிக் ஆசிட் அப்படிங்கிற அந்த சத்து, மோனோலாரிக் அப்படின்ற அந்த சத்து இருக்குங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நம்ம நாட்டில் விளையிற நமக்கு அதோடைய அருமை தெரியும். இது தாய்ப்பாலுக்கு நிகரான ஒரு சத்து. இந்த சத்து வேறு எந்த பொருளையுமே உலகத்தில் கிடையாது. அப்போ நம்ம குழந்தைங்களுக்கு, தாய்ப்பால் இல்லாத குழந்தைங்களுக்கு தேங்காய் பாலை வந்து பிழிஞ்சி கொஞ்சம் டைல்யூட்டாக நிறைய சுடுநீரை நீர் அதிகமாக சேர்த்து அவங்களுக்கு குடிச்சிட்டு வந்தாலே அது போதும். தாய்ப்பாலுக்கு நிகரான சத்து தான் இதுதான். அதுக்கப்புறம் ஒரு சில மாதங்கள் வரைக்கும் அந்த தேங்காய் பால் கொடுத்து அதுக்கப்புறம் திரவ உணவுக்கு மாறலாம். பழச்சாறுகள் கொடுக்கலாம்,
பழச்சாறு கூட தாய்ப்பால் ஆரம்ப கட்டத்தில் தேங்காய் பால் கொடுத்துருந்தாலும் அதுக்கப்புறம் நம்ம வந்து பழச்சாறு கொடுத்து பழகி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக திரவ உணவுகளுக்கு பள்ளி முளைச்சதும் திரவ உணவுகளுக்கு வரும். ஸோ தேங்காய் பால் தான் இதுக்கான ஆல்டர்னேட்டிவ். இதை தவிர வேறு எந்த உணவுமே வந்து தாய்ப்பாலுக்கு நிகராக கிடையவே கிடையாது. சரிங்களா? ஆனால் முடிஞ்ச அளவுக்கு தாய்மார்கள் பேறு காலங்களில் ரசாயனம் வந்து எடுத்துக்காங்க. அயன் டேப்லெட்ஸ், கால்சியம் டேப்லெட்ஸ் எடுத்திங்கன்னா உங்களுடைய ஹார்மோன், அதாவது பால் சுரக்கிற ஹார்மோன்கள் வந்து பாதிப்படையும். கர்ப்பப்பையும் பாதிக்கும், அதுக்கப்புறம் இதுவும் பாதிக்கும். இன்னொரு விஷயத்தை நீங்கள் இதில் நல்லா பார்க்கலாம். ஒரு குழந்தை முழுசாக மேனுஃபேக்சர் ஆகி உடலால் முழுசாக மேனுஃபேக்சர் செஞ்சு அது என்னைக்கு அது வெளியே தழுவும், மேனுஃபேக்சர் செய்கிற இருக்கன்னா அது உடலோட ஒரு பொருள். ஃபுல் மேனுஃபேக்சர் ஆயிடுச்சுன்னா அது வந்து உடலோட கழிவு, அது வெளியேற்றிடும். அது வெளியேற்றுறதுக்கான முயற்சி பண்ணும். அது வரைக்கும் நம்ம பொறுமையாக காத்துட்ருக்கோம். அப்படி வெளியேறும் போது வர குழந்தைகளுக்காக தான் தாய்ப்பால் வந்து அதுக்கேற்ற அளவுக்கு அந்த கால இடைவெளியை கொடுத்து மார்பகங்களில் அந்த சுரப்பிகள் ஊற்று அது சுரக்கிறதுக்கான தன்மை வரும். இதான் உண்மை. நம்ம சிசேரியன் மூலமாகவோ இல்லை 7 மாதத்துலையோ டாக்டருங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஆயுத கேஸ் போட்டு வெளியே எடுக்கிற குழந்தைகள் இருக்கிற தாய்மார்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து மார்பகங்களில் வந்து பால் சுரப்பிகள் சரியாக முறையாக சுரக்காது. இதான் உண்மை. இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முழுசாக அந்த குழந்தை பிரசவிக்கிற வரைக்கும் நம்ம பார்த்துட்ருக்கணும். நார்மல் டெலிவரி, சரிங்களா? சிசேரியன் மூலமாகவோ இல்லை ஆயுத கேஸ் மூலமாகவோ என்றைக்குமே வந்து பிரசவம் நடக்கணுன்றதை வந்து நம்ம இது பண்ணணும். சரிங்களா? இதுதான் வந்து மெயினான காரணம். ப்ளஸ் அந்த 10 மாதங்களும் வந்து டிடி இன்ஜெக்ஷன் போடுறது, கால்சியம் மாத்திரை போன்ற சத்து மாத்திரைகள் சாப்பிட்றதையும் அவாய்ட் பண்ணணும். இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு இயற்கையான முறைகளில் பசிச்சு சாப்பிட்றதும் இயற்கையான முறைகளை நம்ம வாழ்வியலை வச்சுருந்தாலே நிச்சயமாக வந்து ஒவ்வொரு தாய்மார்களும் அவங்கவுங்க குழந்தைகளுக்கான தேவையான உணவு தாய்ப்பாலாக வந்து அவங்களுடைய ஹார்மோன்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுக்கும். இதான் உண்மை. சரிங்களா? தொடர்ந்து நம்ம நிறைய அடுத்தடுத்த விஷயங்கள் பற்றி